கேப்பை கொழுக்கட்டை 6 ரூபா, கம்பு கொழுக்கட்டை 6 ரூபா, தேங்காய் கொழுக்கட்டை 6 ரூபா, பால் கொழுக்கட்டை வேணாமா, நெய் கொழுக்கட்டை ஒன்றா. அந்த காலத்தில் தாத்தா பாட்டி எல்லாம் செஞ்சு கொடுக்குறது இப்போ யாரும் வீட்டில் செய்கிறது இல்லை. காசு கொடுத்தா எதுனா கிடைக்குது. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு சரி ஜனங்களுக்கு கொடுக்கலாம். நாங்கள் வந்து பெங்களூர் பக்கத்தில் கேஜிஎஃப்ன்ற ஊரில் பாத்திர வியாபாரம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கேருந்து கொரோனா வந்தனால இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி என்ன பண்ணுறதுன்னு யோசனையில் இருந்தோம். சரி இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம், இது யாருமே செய்யாத ஐட்டம் நாங்கள் செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சோம். ஆனால் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஓடலை, கஷ்டமாக இருந்துச்சு. இது மிளகு சித்திரத்தை சூப்பு. ஹவுசிங் போர்டு அனுப்பினாடி ஹவுசிங் போர்ட்லேருந்து தெற்கு வாசலில் தூக்கிட்டு நடந்தே போயிட்டு ராத்திரி திருப்பி 9 மணிக்கு வீட்டுக்கு போவோம். 1 வருஷம் கஷ்டப்பட்டோம். அது சொல்லுங்கள் நீங்கள். ஏதோ இட்லி வடை எல்லாம் செய்கிறாங்க. நம்ம வித்தியாசமாக இது வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நம்ம விற்கலான்னு ஒரு ஐடியா பண்ணோம். பரவாயில்ல, கை கொடுத்துச்சு. இவ்வளவு தாங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம உழைக்கணும், நேர்மையாக உழைக்கணும், உண்மையாக உழைக்கணும், தெரிஞ்ச தொழிலை செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வயசு ஒரு விஷயமே கிடையாது. அப்படிங்கிறத தான் இவங்க 2 பேரும் நமக்கு சொல்கிற ஒரு முக்கியமான செய்தி. ஒரு தடவையாவது இவங்களோட கொழுக்கட்டையை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அம்மாச்சியோ அம்மாவையோ ஞாபகப்படுத்தி விடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு தரமாக இருக்குது. இவங்களோட ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் ரோடு, அதாவது முனிச்சாலையிலேருந்து ஓல்டு கொசவபாளையம் சென்ட் பேட்ரியட் ஸ்கூலுக்கும் ஆப்போசிட்டில் தான் இவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. ஈவினிங் மட்டும்தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது.